ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் 4 மணிக்கே எல்லோரும் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க. ஃபேமிலியாக எல்லோரும் ஒரு குட்டி டூர் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. பஸ் ஒரு 4 o'clock மேலே வந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டு யாருமே தூங்கவே இல்லை. ஸோ பஸ்ஸில் ஏறினோன்னே எல்லாருமே நல்ல தூக்கம். நம்ம சாருக்கு மட்டும் ஏறினோன்னே ஒரு ஸ்நாக்ஸு. ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னா, குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் அங்கே வந்து போனோம். அங்கே வந்து கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. தண்ணி வந்து கரெக்டாக ஐஸ் தண்ணியில் குளிக்கிற மாதிரியே இருந்துச்சு. லைட்டாக மழை தூரிட்டே அந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கௌமாரி அம்மன் கோவில் அங்கே வந்து போயிருந்தோம். எல்லா இடத்துலையுமே நின்று சாமி மட்டும் கும்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து சுருளி ஃபால்ஸ் போயிருந்தோம். பட் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு அன்றைக்கி வந்து அலோவ் பண்ணல. அது தெரியாமல் நாங்கள் போயிட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கோடிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். அந்த பிளேஸுமே பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயிலோட பேர் வந்துட்டு கைலாசலிங்க பர்வதவர்த்தினி கோவில். அங்கே போயிட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. தீஷா வந்து அவங்க அப்பத்தாவோட பத்திரமா போயிட்டு இருந்தா. இவ்வளோ லிங்கம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எல்லாருமே வந்து வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க போல். அவ்வளோ லிங்கம் இருந்தது. அதை ஃபுல்லாகவே வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த பக்கத்து திரும்பினாலும் லிங்கமாக இருந்தது. அவ்வளோ லிங்கம். மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் பிக் சைஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலுமே கூட இவ்வளோ லிங்கத்தையும் கவர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. அவ்வளோ இருந்தது. அப்புறம் ஒரு வந்து 1008 லிங்கம்னு சொல்லிட்டு ஒன்று, அந்த 1008 லிங்கத்தையும் வச்சு ஒரு பெரிய லிங்கம் வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய லிங்கம் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம உள்ளவே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படி இருந்தது. நாங்கள் போன 1 day டூரோட பெஸ்ட்டு பார்ட்டே வந்து இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லிங்கம் தெரியும். அதுக்குள்ளே வந்து நம்ம மேலே போய் அதுக்குள்ளே நடந்து சாமியெல்லாம் உள்ளே இருக்குது. அதில் போய் பார்க்கலாம். பட் அதில் வந்து கேமரா அலோவ் பண்ணல. ஸோ நம்ம வந்து எடுக்கலை. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த இடமே வந்து சீனரியஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப இயற்கையாக பார்க்கவே அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அப்புறம் நடுவில் 2, 3 கோவில் வந்து போனோம். லாஸ்ட்டாக வந்து இந்த காமாட்சி அம்மன் கோவில் அங்கே தான் வந்து போயிருந்தோம். அங்கேயுமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு குட்டீஸ்க்கெலாம் நல்ல தூக்கம். ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்புறம் வந்து பஸ்ஸில் பாட்டெல்லாம் போட்டு நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு 11 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து சூப்பராக போச்சு. இது மாதிரி இனிமேல் வரப்போகிற குட்டி விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சிஞ்சுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.